ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான். எஸ், நேற்று மும்பா வர்சஸ் ஜெய்ப்பூர் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. 22-22 டை ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ரெண்டு மேட்சுமே டை ஆயிடுச்சு. டெல்லி வர்சஸ் யூபி ஓதாவும் 32-32 எல்லாம் பிரமாதமாக விளையாடுறாங்க நம்ம டீமை தவிர. ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பிக் ஸ்டார்ஸ், ஒன்று சுனில்குமார் கேப்டன் ஆஃப் மும்பா அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் ரைடிங் மிஷின். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் டேலண்ட்டை பற்றி. ஜெய்ப்பூர் கேப்டன் ரெண்டு பேரையும் ஆங்கர் இன்டர்வியூ எடுத்தாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு. என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க டக்குன்னு சொல்லிடுறேன். நேற்று புஷ்பா 2 பார்த்துட்டேன், ரிவ்யூ போட்டிருக்கேன் இதே சேனலில். பிடிக்குதோ இல்லையா எனக்கு பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. பிங்க் டெஸ்ட் பற்றி வேறு பேசியிருக்கேன், கிரிக்கெட்டு. எனிவேஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், எடுத்தோன்னே சுனிலை கேட்டாங்க. அப்புறம் சுனில், पूरे सीजन में यू मुंबा का बड़ी जीत पुनेरी के खिलाफ हुआ, कैसा लग रहा है அப்படின்ட்டாங்க. அதாவது இந்த ஹோல் சீசன்லேயே உங்களோட வின்னு மும்பாவோட புனேரி பல்தனுக்கு எதிராக தான் நீங்கள் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ஜெயிச்சாங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இது என்னோட கருத்து. இது பிசி ரமேஷ். எனிவே, சுனில் சொன்னார், ரொம்ப நல்லா விளையாண்டாங்க டீமை. புனேரி பல்தன் அவங்க ஹோம் கிரவுண்டில் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஹோமில் தான் நடக்குது இப்போ புனேயில் எல்லாமே. அதுவும் பெரிய பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீமோட மோரல் ரொம்ப ஹை ஆகிடுச்சு. பிளே ஆஃப் முன்னாடி பஹுத் ஜரூரி ஏ கான்ஃபிடென்ஸ்னார். அதான் பிளே ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிக் மார்ஜினில் ஜெயிக்கிறது. அதுபடி பார்த்தா வெரி இம்பார்ட்டன்ட் வின்னு தான் எங்களுக்கு அந்த மேட்ச்சுன்னாங்க. அப்புறம் சுனிலே கேட்டாங்க, நீங்கள் ரெண்டு பேரும், அதான் அர்ஜுனும் காமிச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய மேட்ச் சீசன் 1 விளையாடிருக்கீங்க. இப்போ இவரை பற்றி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நீங்கள் சொன்ன எங்களோட அர்ஜுன் தேஷ்வாலுக்கு எவ்வளோ பெஞ்சில் உட்கார வைக்கிறோமோ அவ்வளோ எங்கள் சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஹை ஆகிட்டே போகும்னு சொன்னேன். அதே தான் நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க இன்றைக்கி அதே பிளானோட வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஆமாம், அர்ஜுன் இஸ் பெஸ்ட் ரைடர் ஆஃப் திஸ் லீக் அப்படின்ட்டு. ஆமாம், இந்த லீக்கில் பெஸ்ட் ரைடர் அவர் தான், நாட் ஓன்லி பிகே லெவல், ஃபுல் லீகை சொன்னார். அவரை நீங்கள் பெஞ்சில் உட்கார வைக்கலான்னா ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அவருக்கு நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனால் போன மேட்ச் நீரஜ் நர்வால் சூப்பர் 10 எடுத்துட்டாரு. அவரையும் நாங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. வெரி குட் சைடு ஜெய்ப்பூர், ஜெயிக்கிறதுக்கு டஃப்பாக தான் இருக்கும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ அர்ஜுனை வெளில உட்கார வைக்காமோ அவ்வளோ நாங்கள் ஜெயிப்போம்னாங்க. பட் இவென்ச்சுவலி மேட்ச் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், 22-22 டை ஆச்சு. அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட வரும், அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு. அப்புறம் கேட்டாங்க அர்ஜுன்கிட்ட, அர்ஜுன் லாஸ்ட் 3 மேட்சாக உனக்கு சப்போர்ட் கிடைக்குது ரைடிங்கு, நீரஜ் நர்வால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ரைடிங்கில். இப்போ ஒன்று கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கான்னு. அதாவது செகண்ட் ரைடர் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ரைடர் எல்லா 22 மேட்ச் யாராலும் ஜெயிக்க முடியாது, பர்ஃபார்ம் பண்ண முடியாது. கிரிக்கெட்டில் எப்படி தான் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ளாப் ஆகும். அப்போது ஒரு சப்போர்ட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது பிகேஎல் 9 கூட நரேந்திரக்கு சப்போர்ட் அஜிகே பவார் சூப்பராக இருந்தது அந்த சப்போர்ட்டு. இந்த வருஷம் நமக்கு அதெல்லாம் காணும். எனவே அது இருக்கட்டும். அப்போ சொன்னார், ஆமாம், ரிலீஃபாக இருக்குது, बिल्कुल रिलीफ मिली है, किसी मैच में मैं सही नहीं खेला तो नीरज का हेल्प कर रहा है. அதாவது எந்தெந்த மேட்ச்சில் நான் சரியாக விளையாடலையோ அந்த மேட்ச்லாம் நீரஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அண்ட் நானும் நீரஜ்கிட்ட சொன்னேன், हर मैच में मैं स्कोर नहीं कर सकता, हर मैच में परफॉर्म नहीं कर सकता, आप तुम्हारा चलना भी बहुत ज़रूरी है. அதாவது நான் நீரஜ்கிட்ட சொன்னேன், எல்லா மேட்ச்லையும் என்னாலே பர்ஃபார்ம் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் நான் ஸ்கோர் எடுக்கணும்னு எதுவும் பார்க்க முடியாது. அதனால் நீ பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் சொன்னேன், கோச்சும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீரஜோட ஹெல்ப் கர்றாமன்னார். நீரஜ் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, அவரோட சப்போர்ட்டு எல்லாமே நானே பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு நல்லா அவருக்கும் கிரெடிட் கொடுத்தாரு. தேரா சல்னாபி பஹுத் ஜரூரின்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. நீ பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, சரி நீ போன மேட்ச்சை தோத்துறீங்க, ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பாட்ட, சுனில் அவர் தான் நல்லா விளையாண்டார், அதில் நீ 4 பாயிண்ட் தான் எடுத்த. ஸோ இப்போ எப்படி சுனில் அவாய்ட் பண்ணுவியா, அப்போ அவாய்ட் கரைங்க அட்டாக் கரைங்க அப்படின்னாங்க. அவாய்ட் பண்ணுவேன், அட்டாக் பண்ணுவேன் அவர் என்ன தெளிவாக பதில் சொன்னார். அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன் நான். ஒரு ரைடரோட வேலை டிஃபென்ஸை மீறிட்டு போய் பாயிண்ட் எடுக்கிறது தான். ரைடர் ஒரு டிஃபெண்டரை, ஒரு பர்டிகுலர் டிஃபெண்டரை பயந்து அவாய்ட் பண்ணார்னா டீம் கண்டிப்பாக தோக்கும். அது மட்டும் இல்லாமல் ராங் மெசேஜ் நீங்கள் டீமுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். டீம் உங்களை பற்றி என்னை பற்றி என்ன நினைக்கும். ஸோ அது அப்படி தான். அண்ட் அதனால் நான் கண்டிப்பாக சுனிலையும் நான் அட்டாக் பண்ண போவேன் அப்படின்னாரு. நான் தான் மெயின் ரைடரு, இப்போ நானே சுனில் அவாய்ட் பண்ணால் அது என்னோட பெரிய தப்பு, இட்ஸ் அ பிக் மிஸ்டேக்கு. அதுவும் கேப்டன் லைக் சுனில், அவர் வெரி குட் கேப்டன் வேறு, டீமை நல்லா வழி நடத்திட்டு போகிறாரு. அண்ட் 100% மேட்ச் அவரை நம்பி தான் இருக்குது சுனில். அவரோட டிஃபென்ஸ், அவரோட கேப்டன்சி ஸ்கில்ல மேரே ஆங்க் உஸ்கி தரஃபி ரேகா அப்படின்றார். அதாவது என்னோட கண் அவரே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாரு. சிரிச்சார் அவர் சுனிலும். நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ, ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அண்ட் ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார் தான். அவங்கவுங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாண்டவங்க 3 சீசன்.
ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னா யூ மும்பை இவங்களை 39-37 ஜெயிச்சாங்க. அஜித் சௌஹான் அதில் அடிச்சார், அந்த புது பைய ஸ்கோர் பண்ணிட்டார் 14 பாயிண்ட்டு. அர்ஜுன் தேஷ்வாலால் 4 தான் எடுக்க முடிஞ்சுது. நீரஜ் நர்வால் அதில் 12 எடுத்தார். ஹிஸ்ட்ரி அப்போ சொல்கிறேன். ரைட், இதுதான் மேட்ச்சுக்கு முன்னாடி பேசினது. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.